சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருதை வென்றக்கூடிய திரு அனல் அரசு நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தேசிய விருது வென்றிருக்கீங்க மகாராஜா திரைப்படத்திற்காக. உங்களுடைய மகிழ்ச்சி எங்களோட பகிர்ந்துக்கோங்க. வணக்கம், ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தருணம் மகாராஜா படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஏராளமான படங்கள்ல இது சண்டை பயிற்சியாளர் இருந்திருக்கீங்க. மகாராஜா திரைப்படம் ஒவ்வொருத்தருடையும் கனெக்டான படம். அது ஒரு திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். அந்த படத்துல இந்த சண்டை காட்சிகளை ஒரு யதார்த்தமான ஒரு தந்தைக்கு அமைத்து கொடுத்தது எந்த அளவுக்கு சவாலா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க சார்? எஸ், இது உண்மையிலே கொஞ்சம் வந்து சவாலாக இருந்தது. காரணம் வந்து யதார்த்தமா நார்மல் நடக்கிற படங்கள்ல வந்து கமர்ஷியல் படங்கள் வந்து ஃபைட் எடுக்கிறது வந்து இந்த ஓரளவுக்கு நம்ம ரெகுலரா ஒரு பழகின ஒரு விஷயமா இருக்கும். பட் மகாராஜா மாதிரி ஒரு யதார்த்தமான கதைக்களம் வந்து எப்பவுமே கொஞ்சம் சேலஞ்சா தான் இருக்கும். காரணம் வந்து அதுல வந்து ஒரு ஃபில்மியா நம்ம ஒரு விஷயங்கள் பண்ண முடியாது. ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப தத்ரூபமாகவும் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் நமக்கு இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட சண்டை காட்சிகள் வடிவமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணுன்றதுக்காண்டி நம்ம வடிவமைக்கிற சண்டை காட்சியும் அதுல இன்வால்வ் ஆகிற ஆக்டர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் வந்து கண்டிப்பா அடிகள் படும். இந்த படத்தையும் ஒரு சில அடிகள் பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணதுக்கு வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் ஃபைட்டர்ஸுங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேரத்தில். இப்போ வரக்கூடிய நிறைய திரைப்படங்களில் பல ஆயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு மாஸ் ஃபைட், ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த தருணத்தில் எந்த விதமான பெரிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லாமல் ஒரு சாதாரண எளிய மனிதனுக்கான சண்டையை அமைச்சு கொடுத்தது மூலமாக உங்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்குது அப்படின்ட்டு உங்களை மாறி இருக்க துறையை சார்ந்த பணிபுரியலுக்கு எந்த அளவுக்கு உத்வேகம் தரும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு நல்ல விஷயம் நீங்க சொல்றது. என்னன்னா டெக்னிக்கலா நம்ம எவ்வளவுதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் இந்த மாதிரி யதார்த்த கதைகள் வந்து நம்ம அதை திணிக்க முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு காமன் மேனோட கதையை வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டெக்னாலஜியோ மற்ற விஷயங்களை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கதைக்களம் அமைஞ்சதுக்கும் அந்த கதைக்களம் வந்து நான் தான் பண்ணணும்னு சொல்லி என்ன கேட்டதுக்கும் ஸோ அது எனக்கு கரெக்டாக அமைஞ்சது. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து வருங்காலத்துல இந்த மாதிரி யதார்த்த படங்கள் வரும்போது அதுங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த விருது கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இந்த மகாராஜா படத்துக்கு. இந்த தேசிய விருதை வென்றதற்கு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். மிக்க நன்றி. நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ்.